தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் கவின், வயது 25. ஐடி ஊழியரான இவர் கடந்த சில ஆண்டுகளாக நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார்கள். இந்த இளம்பெண்ணானது தற்பொழுது சித்த மருத்துவராக நிலையில் பணியாற்றி வருகின்ற நிலையில் இந்த காதல் விவகாரம் அவர்களது வீட்டிற்கு தெரிய வருகிறது. தொடர்ந்து அந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினர் இந்த காதல் விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றனர். தொடர்ந்து நேற்று முன்தினம் அந்த வாலிபர் கவின் நெல்லைக்கு வந்திருக்கிறார். அந்த பெண்ணை சந்திப்பதற்காக வந்த நிலையில இந்த பெண்ணின் சகோதரரான சுர்ஜித் என்ற வாலிபர் கேடிசி நகர் பகுதியில வைத்து அந்த வாலிபரை கவின் என்ற வாலிபரை ஓட ஓட விரட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் தொடர்ந்து சில மணி நேரத்திலே வாலிபர் சுஜித் அந்த பாளையங்கோட்டை காவல் நிலையத்திலே ஆஜராகியுள்ளார். தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நெல்லை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவர்களது அதாவது இந்த சுர்ஜித்தின் தந்தையான பெற்றோர்களான சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி இருவருமே உதவி சார்பு ஆய்வாளர்களாக காவல்துறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த இருவரின் தூண்டுதலால் தான் இந்த சுர்ஜித் கவினை கொலை செய்திருக்கிறார் என கவினின் தரப்பிலான அவரது உறவினர்கள் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திலே புகார் அளித்திருந்தனர். தொடர்ந்து அதன் அடிப்படையிலே 6 பிரிவுகளின் கீழ் நெல்லை காவல்துறையினர் சரவணன் மற்றும் அவரது மனைவி கிருஷ்ணவேணி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக ரகசிய இடத்தில் வைத்து இருவரிடமும் காவல் நிலையத்தினர் 2வது நாளாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அண்மை செய்தியாக அந்த காவல் உதவி சார்பு ஆய்வாளர்களான சரவணன் கிருஷ்ணவேணியை டிஐஜி அதாவது சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த சிறப்பு டிஐஜி விஜயலட்சுமி சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி இருவரையும் சஸ்பெண்ட் செய்துள்ளார். தொடர்ந்து இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆணவ கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது எதிர்ப்பை அறிக்கையாக வெளியிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழ்நாட்டை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.